எல்லோருக்கும் வணக்கம். இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா 5 days tripல டே 3ல இருந்து என்ன பண்ணோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டே 3ல கனாபுங்கிற டவுன்ல இருந்து இப்போ கிளம்பிட்டோம். இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது நிறைய இடத்துல எங்களால் ஸ்னோ பார்க்க முடிஞ்சுது. ஸோ நின்று ஒரு இடத்துல ஸ்னோவோட விளையாடிட்டு இருந்தோம். இந்த சீனரி ரூட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்னோ ரொம்ப அழகு சேர்த்துச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம். ஸோ லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பீஸா தான் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் என்னென்னா பிரைஸ் கேன்யான் நேஷ்னல் ஸ்டேட் பார்க். பத்தியா ஆனுவல் பாஸ். எதுக்கு ராஜா ஆனுவல் பாஸ் வாங்கினா? இது வாங்கினா யூஎஸ்ல இருக்க எந்த நேஷனல் பார்க் வேணாலும் போகலாம். கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருந்துச்சு. ப்ரௌனாக இருக்க கேன்யானுக்கு நடுவில் அந்த ஸ்னோ ஒயிட்டாக இருந்ததுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த நேஷ்னல் பார்க்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ண ட்ரையல் நாவஹோ லூப் ட்ரையல். இந்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக கீழே அவரே தூக்கிட்டு வராரே, சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்தேன். இந்த நேஷ்னல் பார்க்கில் இந்த நாவஹோ ட்ரையல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. நிறைய பேர் எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த ட்ரையலில். இந்த ட்ரையலில் நடக்கவே கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தா இதில் டெம்பரேச்சர் வேறு ரொம்ப லோவாக இருந்ததில்ல, இன்னும் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்தது. என்ன போனா பயங்கரமாக ட்ரையலுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த ட்ரையல் எப்படி இருந்துச்சு? செம எக்ஸ்பீரியன்ஸ், குளிர்ச்சியாக இருக்குது. ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸில் இது பெஸ்ட். பாதி ட்ரையல் வரைக்கும் போனோம். அதுக்கே எங்களுக்கு 2 hours ஆயிடுச்சு. தென் அக்கிலும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்தனால. தென் காரை பிக் பண்ணிவிட்டு நேஷ்னல் பார்க்லேயே இருக்கக்கூடிய ஐகானிக்காக இருக்கிற பிளேஸை மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்தோம். இந்த ரெட்டிஷ் கேன்யான் மேலே இந்த ஒயிட்டாக இருக்கிற ஸ்னோஃபாலும் பயங்கரமான டெட்லி காம்போவாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு பேர் லோயர் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட். எப்போவுமே ரெட்டிஷாக பார்க்குற இந்த கேன்யானில் வின்டர் டைம்ங்கிறனால நம்மளால் ஸ்னோ பார்க்க முடியுது. பொதுவாகவே நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயிலுமே நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 4 days ஆகும். நாங்கள் 1 day தான் இந்த நேஷ்னல் பார்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 1 dayயில் எங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்த இடம் ஸ்ப்ரிங்டேல். மேரியட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு மெயின் ஹைலைட்டே அதோட வியூ தான். ஹோட்டலில் வெளியே சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் மழை தான் நமக்கு தெரியும். அதுதான் அந்த வியூவோட ஹைலைட்டே. நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல்லே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் தான் சொல்லுவோம். அவ்வளோ அழகாக இருந்தது ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு. உள்ளே எப்படி அமேசிங்காக இருக்கோ அதே மாதிரி தான் கதவை திறந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே ஹோட்டலில் பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு ரூமுக்கு. கண்டினியூஸாக அலைச்சல் இருந்தனால பயங்கர டயர்டாக இருந்தது. டின்னர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே வந்தாச்சு. கெட்டப்பா மாற்றினாலும் கேரக்டரை மாற்ற மாட்டேங்கிறீங்களா மாதிரி தான் இருந்தது. அதே சீரியல்ஸு ப்ரெட்டு தான் இருந்துச்சு. ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டில் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோன்னு குடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் போகலாமா? டே 4 ரெடி. அடுத்து நாங்கள் விசிட் பண்ண இடம் தான் ஜியான் நேஷ்னல் பார்க். யூஎஸ்லேயே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு பார்க் தான் இந்த நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்கில் என்ட்ரன்ஸாக வர இந்த சீனிக் ரூட்டே எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற சீனிக் ரூட் தான் ஒரு 30 to 40 minutes நமக்கு டிரைவில் அப்படியே வரும். இந்த சீனிக் ரூட்லேயே ஒரு மெயின் ஹைலைட்டே இந்த ஜியான் மவுண்ட் கார்மெல் டனல் தான். இந்த டனல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 minutes கிட்ட டிரைவில் வந்தது. அவ்வளோ பெரிய டனல். இப்போ இந்த நேஷனல் பார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரையல் பார்த்திங்கன்னா கேன்யான் ஓவர்லுக் ட்ரையல்.
வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, ஸ்டீப்பியாக தான் இருந்துச்சு. ட்ரையலை கம்ப்ளீட் பண்ண எங்களுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. அண்ட் ரொம்பவே ஸ்டீப்பியாக தான் இருந்தனால ஸ்லோவாக தான் போகணும். வீடியோவில் பார்க்க ரொம்ப ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தெரியுது, ஆனால் அப்படி இல்லவே இல்லை. தனியாக எனக்கு நடந்து வர டிஃபிகல்ட்டியை விட இவருக்கு தூக்கிட்டு வர டிஃபிகல்ட்டி அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் இந்த மொமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ண 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த ஓவர்லுக் ட்ரையல். இந்த ஓவர்லுக் ட்ரையலை நம்ம என்ன பார்க்க முடியும்னா, நம்ம இந்த 25 minutes அந்த சீனிக் ரூட்டோட மொத்த வியூவுமே நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். என்ன ராஜ், ட்ரையல் முடிஞ்சிருச்சா? ஒரு வழியா ட்ரையல் முடிஞ்சிருச்சு. மொத்தமாக 1 hour ஆச்சு. நல்லா ஆச்சு. எப்படி இருந்தது வியூ? ட்ரெக்கிங் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் ஒர்த் த வியூ. ட்ரையெல்லாம் முடித்த உடனே எப்படா சாப்பிடுவோம் தான் தோணுது. சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ஜியான் பார்க்கில் இருக்க அடுத்த ட்ரையல் என்ன பார்க்கலான்னு உள்ளே போயிட்டோம். இந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய மொத்த ட்ரையலும் இதுதான். எல்லா ட்ரையலும் நம்மளால் போக முடியாது. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 4 days ஆகும். எங்களால் இன்றைக்கி என்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ரிவர் சைட் வாக் ட்ரையல் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஷட்டிலில் ஏறிட்டோம். பஸ்ஸில் போகிறோம். ஜியான் நேஷனல் பார்க்கில் கார்ஸ் அலௌட் இல்லை. ஓகே, எங்கே போகணுன்னாலும் ஷட்டில் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஷட்டிலில் ஏறி போகணும். இது ரொம்ப பெருசு இந்த பார்க்கு. ஓகே, இப்போ நம்ம எந்த ட்ரையல் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷட்டிலில் ஏறிட்டா அவங்க அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நடந்து போகணும். இந்த ட்ரையலுக்கும் போகிறதுக்கு பர்ஃபெக்டான சூட் எதுவுமே இல்லை, ஏன்னா தண்ணிக்குள்ளே நடந்து போகணும். பட் ஆனால் நம்ம வந்து பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நேஷ்னல் பார்க்கில் ஏஞ்சல்ஸ் லேண்டிங் ட்ரையல் போகணும் தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. பட் அக்கீலை வச்சுட்டு இந்த டைம் போக முடியாதுன்னு விட்டாச்சு. ஸோ இந்த ரிவர் சைட் வாக் ட்ரையல் இன்னும் ஒரு 3 hours போகணுமா ட்ரையலுக்கு. இவங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே தான் அந்த ஏஞ்சல்ஸ் லேண்டிங் ட்ரையல் நமக்கு இருக்கும். இது ரொம்பவே கஷ்டமான ட்ரையல் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 ஆகிடுச்சு. ஈவினிங் 5ஓட க்ளோஸ்டு ஷட்டில்லாம் அண்ட் இருட்டவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, அகில் குட்டியாக இருக்கிறதுனால 2 மெயினான ட்ரையல் மட்டும் போக முடியல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு எங்கே ட்ரைவ்னா ஸ்ப்ரிங்டேல் டு லாஸ் வேகஸ். வர வழியில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தனால அங்கேயே டின்னரை முடிச்சுட்டு வேகஸ்க்கு வந்துட்டோம். 3 hours ட்ரைவுக்கு அப்புறம். வேகஸை பார்க்குறதுக்கு நியூயார்க் போலவே நைட் லைட்ஸுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் இந்த லக்ஸர் ஹோட்டல். இது ஹோட்டலா இல்லை மாலானே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஈவினிங் ரொம்பவே ஸ்பெஷலான ஈவினிங் எங்களுக்கு. ஏன்னா ராஜோட பர்த்டேவே வேகஸில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த லக்ஸரில் வந்து ஹோட்டல் அண்ட் கசினோவும் இருக்குது. நாங்கள் ஒரு ஈவினிங் 8 PM ரீச் ஆனோம். பட் செக்இன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. லைனில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஃபைனலாக செக்இன் பண்ணியாச்சு. ரூமுக்கு வந்துட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலான்னு வந்தாச்சு. ஏன்னா ராஜோட பர்த்டே நைட்டுங்கிறனால உள்ளேயே கசினோலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் ஈஜிப்ட் பிரமிடில் இருக்கக்கூடிய ஃபேவரட் டெஸ்டினேஷனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஹோட்டலில் அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஹோட்டல் வேகஸ் ஸ்ட்ரிப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் பை வாக்லேயே ஸ்ட்ரிப்பெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஐகானிக் பில்டிங்கை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, எம்பரர் பில்டிங்கை நமக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரிஸில் இருக்கக்கூடிய ஐஃபில் டவர், இந்த மாதிரி ஐகானிக்காக இருக்கிற இடத்த எல்லாமே வேகஸில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 10 PM இருக்கும். பட் இருந்தாலும் ஈவினிங் போலவே ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது.
என்னதான் டயர்டாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டே நாங்கள் வேகஸை பார்த்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் கிளம்புறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இது பெலாஜியோ கசினோவோட ஃபவுண்டைன் ஷோ. ஈவினிங் 8 PM மேலே எவ்ரி 15 minutes இந்த ஷோ நடக்கும். நைட்டு 10 PM ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 PM கிட்ட ஆயிடுச்சு. 4 hours நடந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு ரிட்டன் ஆகிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஃபீனிக்ஸ்க்கு ரிட்டன் ஆகணும். வேகஸ் டு ஃபீனிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஒரு 5 hours இருந்தது. ஸோ ஏர்லியாக கிளம்பணும். 6க்குலாம் ஏந்திரிச்சு 7க்குலாம் கிளம்பிட்டோம் வேகஸ்லேருந்து. இந்த மந்த் எண்டில் வேகஸில் ஃபார்முலா ரேஸ் கண்டக்ட் பண்ணுறனால ரோடு எல்லாமே பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னுமே எங்களுக்கு மார்னிங் டிராஃபிக்காக இருந்தது. இதுலேயே எங்களுக்கு 1 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. வேகஸ்லேருந்து கிளம்பி வர வழியில் ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஹூவர் டேமுங்கிற ஸ்பாட்டை விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 30 minutes கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி ஃபீனிக்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ரெண்டல் காரை ஃபீனிக்ஸ்லேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு ஃபீனிக்ஸ் டு ஹியூஸ்டன். ஃப்ளைட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு 3 hours இருந்தது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட 5 days ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 daysம் ரொம்பவே பேக்டாக இருந்தது. பேக்டாக இருந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அக்கிலும் நானும் இவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அதுக்கு ஒரே ரீசன் ராஜ் மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் பிளான் பண்ணியிருந்தார். இவ்வளோ அழகாக பிளான் பண்ணுவார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. He never fails to impress us and he deserves a lot to celebrate a birthday like this. Thank you so much my dear husband for such a wonderful trip. I love you so much. ஹியூஸ்டன் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸோட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராகேஷ் அண்ணா அண்ட் குணா.